எல்லாருமாக அணிந்தவனமாக தன்னுடைய இளம் பிராயத்திலிருந்து அவருடைய உயிர் பிரியும் தருவாய் வரை இந்த மண்ணுக்காகவும் நம் மக்களுக்காகவும் இந்த தலைமுறைகளுக்காகவும் அவர் தியாகத்தை நாம் மறந்துவிட முடியாது. இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது மதுக்கடைகளை மூடப்பட வேண்டும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரே கோரிக்கையை நோக்கமாக கொண்டு கடந்த 2012ஆம் ஆண்டு அவர் சென்னை மயிலாப்பூரில் அவர் தொடங்கப்பட்ட காலவரையற்ற உண்ணாவிரதமான அந்த தொடர் உண்ணாவிரதம் தமிழகம் எங்கும் கிராமம் பட்டி தொட்டி எங்கும் சென்றடைந்தது. மக்களையும் அனைவரையும் அவருடைய தியாகத்தை உணர்ந்து மக்கள் வீதியில் வந்து மதுக்கடைகளை அடித்து நொறுக்கினார்கள். மக்களுடைய எழுச்சி ஐயாவுடைய சசிபெருமானுடைய அந்த உண்ணாநிலை போராட்டத்தினுடைய தொடக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இவ்வாறாக தொடர்ந்து அறவழியிலையும் அமைதியான முறையிலையும் பலவிதமான போராட்டங்களை ஐயா அவர்கள் முன்னெடுத்து இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்கிற ஒரே கோரிக்கையை நோக்கி பயணித்திருந்த அந்த சூழலில் 2015ஆம் ஆண்டு நாகர்கோவில் உண்ணாமலை மதுக்கடையை மக்கள் நீண்ட காலமாக தொடர்ந்து ஒரு 1000 நாட்களுக்கு மேலாக அந்த கடையை அகற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் அரசு செவி சாய்க்கவில்லை. இறுதியாக மக்களுடைய போராட்டம் மிக எழுச்சி அடையவே ஒரு நாள் அந்த தேதி அவர்கள் குறிப்பிட்டு இந்த கடையை நாங்கள் அகற்றி விடுகிறோம் என்று அரசு தரப்பிலிருந்து மக்களிடம் ஒரு தேதியை குறித்து சொன்னார்கள். அந்த தேதியை கடந்தும் அந்த மதுக்கடையை அவர்கள் மூடவில்லை. ஆகவே அந்த மதுக்கடையை நீங்கள் மூடுங்கள், அப்புறப்படுத்துங்கள் என்று அந்த பகுதியை சார்ந்த மக்கள் ஒரு தேதியை குறிப்பிட்டு 2015 ஜூலை 31ஆம் தேதி போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக நம்ம ஐயா சசிபெருமாள் அவர்களை அழைத்திருந்த அந்த வேளையில் அவர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் நாம் சொன்ன போராட்டத்தையே இல்லை, இவ்வளவு காலமாக 1000 நாள்களையும் கடந்த மக்களுடைய போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லையே, மாற்று வழி போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம் என்கிற ஒரு கோணத்தில் தான் ஐயா சசிபெருமாள் அவர்கள் செல்பேசி அவர் மீது அவர் ஏறி தன்னுடைய எதிர்ப்பை அவர் வெளிப்படுத்தினார். அப்படியாவது இந்த அரசு இந்த மதுக்கடையை மூட வரட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மக்களுக்கு இந்த அநீதி தெரிய வேண்டும் என்பதற்காக தான் அந்த மாற்று போராட்டத்தை ஐயா சசிபெருமாள் அன்றைக்கு எடுக்க வேண்டிய நேரம் வந்தது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. போராட்டம் என்பது நாம் எவ்வளவு இருக்கிறது, ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட போராட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் எப்படியாவது இந்த மதுக்கடையை மூட வேண்டும் என்கிறதுக்காக அவர் செய்துவிட்டார். அப்பொழுது அங்கு காவல் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் நினைச்சிருந்தால் அவரை அந்த செல்போன் கோபுரத்தின் மீது ஏற விடாமல் தடுத்திருக்கலாம். ஐயாவுக்கு அந்த ஒரு உயிர் பலி ஆயிருக்காது. ஆகவே அந்த உயிர் இழப்பு என்பது ஒரு படுகொலையாக தான் நாம் காண முடியும். இது ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையாக தான் இன்று வரை நாம் அதை பாதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஐயா உயிரிழந்தாலும் இந்த நோக்கம் மறைந்துவிடக் கூடாது, அவருடைய தியாகம் மறைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஐயா சசிபெருமாள் ஐயா அவர்களுடைய ஒவ்வொரு நினைவு தினமான ஜூலை 31ஆம் தேதியை நாங்கள் ஒவ்வொரு நினைவேந்தலை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அவரது பிறந்த தினமான பிப்ரவரி 20ஆம் தேதியும் அவருடைய அந்த பிறந்த நாள் வாயிலாக இந்த மக்களுக்கும் இந்த அரசு கவனத்துக்கும் இந்த நோக்கத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக தமிழ்நாடு முழுவதும் இந்த முன்னெடுப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கும் வேளையில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து, எங்களுக்கு துணையாக இருந்து, ஆலோசனையாகவும் இருந்து, பாதுகாப்பாகவும் இருந்து வழிநடத்திக் கொண்டிருப்பவர்கள் அம்மா கீதா அம்மா அவர்கள், ஐயா சேமநாராயணன் அவர்கள், வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சிவஞான சம்பந்தம் ஐயா அவர்கள், தஞ்சை இளம் சிங்கம் ஐயா அவர்கள், வழக்கறிஞர் எம்எல் ரவி அவர்கள் மற்றும் இன்னும் நம்முடைய தோழமைகள் அனைவரும் இந்த முன்னெடுப்பு போராட்டத்திற்கு தொடர்ந்து நமக்கு பாதுகாப்பாகவும் வழிநடத்தவும் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மிக்க நன்றிகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு ஐயா சமூக நீதி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அம்பேத்கர் தாசன் ஐயா அவர்களை நான் ஒவ்வொரு முறையும் அழைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் இந்த 11ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வுக்கு தான் ஐயா வந்து கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறது. அதற்காக நம் நிலா குழுவின் சார்பிலாக அவர்களுக்கு நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். அண்ணன் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மன் சாக் அவர்கள்
தொடர்ந்து நம் முன்னெடுப்பு பணிகளுக்கு பல விதத்திலும் நமக்கு துணையாகவும் ஆதரவாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நினைவேந்தலிலும் நம்முடைய இயக்க தோழர்களை அனுப்பி இந்த நோக்கத்திற்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் தமிழ்மண் சாமி அவர்களுக்கு காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மதவெடுப்பு போராளிகள் சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக இங்கு வருகை புரிந்துள்ள தோழர் மாநில செயலாளர் அஜாரித்தின் அவர்களுக்கும் நிகழ்வின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மேலும் இந்நிகழ்வின் அடுத்து நாம் மத்தியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் அமைப்பின்